Hi friends, welcome to 4-Star Studios. வாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் வெல்லம் அப்புறம் சர்க்கரை இது ரெண்டுலேயும் என்னென்ன விதமான பாகுபதங்கள் நம்ம இருக்குது, அந்த பாகுபதங்கள் எவ்வளவு நேரத்தில் நமக்கு வருது, நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அதுக்கப்புறம் அந்த பாகுபதங்களை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். தீபாவளி நெருங்கி வந்திருக்க இந்த டைமில் நீங்கள் நிறைய பலகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பீங்க. இப்போ வெல்லமாக இருந்தாலும் சரி, சர்க்கரையாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு விதமான பலகாரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பாகுபதம் இருக்குது. அந்த பதத்தில் செஞ்சால் தான் அந்த பலகாரம் சரியாகவும் வரும். இப்போது சர்க்கரையில் பார்த்திங்கன்னா நம்ம லட்டு, பூந்தி, அப்புறம் மைசூர் பாகு அதெல்லாம் செய்வோம். அது மாதிரி வெல்லத்தில் பார்த்திங்கன்னா முக்கியமாக சொல்லணும்னா அதிரசம், அதுக்கு ஒரு பாகுபதம் இருக்குது. அது மாதிரி இன்னைக்கு இந்த ரெண்டு பொருள்களில் என்னென்ன விதமான பாகுபதங்கள் எவ்வளவு நேரத்தில் க்ரியேட் ஆகுது, நம்ம அந்த பாகுபதங்களை எப்படி கரெக்டாக செக் பண்ணலாம், அதுவும் ஈஸியாக செக் பண்ணலாம், ஒவ்வொரு பாகுபதமும் என்னென்ன பலகாரங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல வெல்லத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் இன்னைக்கு நான் அந்த டெமோக்காக எடுத்திருக்கேன். அந்த வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. பாகு காய்ச்சும் போது எப்பயுமே வெல்லம் அல்லது சர்க்கரை ரெண்டும் கரையிற வரைக்கும் தான் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கரைஞ்ச பிறகு பாகுபதம் செக் பண்ணும்போதோ இல்லை அந்த பாகுபதம் ஒவ்வொரு ஸ்டேஜ் வரும்போதோ எப்பயுமே சிம்மில் அல்லது மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். இப்போ இனிஷியலாக நம்ம வெல்லத்தை போட்டு அது நனைகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு முதல்ல வெல்லத்தை நம்ம நல்லா கரைச்சிக்கலாம். கரைஞ்ச பிறகு சிம்மில் மாற்றிக்கோங்க. சிம் இல்லைன்னா லோவில், அதாவது மீடியமை விட கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த பதம் பாகு செக் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வெல்லம் கரையிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வெல்லத்தை இந்த டெமோக்காக அப்படிங்கிறதுனால டேரெக்டாக உங்களுக்கு பாகுபதம் காமிக்க போகிறேன். நீங்கள் ஏதாவது பலகாரத்துக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக வெல்லத்தை கரைச்சி வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதில் நிறைய மண், தூசி அதெல்லாம் இருக்கும். இப்போது வெல்லம் கரைஞ்சிருச்சு. ஹை ஃப்ளேமில் வச்சு வெல்லம் நல்லா இந்தளவுக்கு கரைஞ்ச பிறகு இப்போ நான் மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை மாற்றிக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடுத்தடுத்து பாகுபதங்கள் என்னென்ன வருது அப்படிங்கிறத நம்ம 1 by 1 பார்க்கலாம். முதல்ல இது மாதிரி கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிக்குது பார்த்திங்களா லேசாக. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷத்துக்கு முதல்ல கொதிக்க வைங்க. பாருங்கள், இதே மாதிரி தான் கொதிக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் கொதிச்சிச்சுன்னா அடுத்து டக்குன்னு பாகு நமக்கு பதம் ஜாஸ்தி ஆகிடும். அதே மாதிரி பாகு வைக்கும் போது இந்த மாதிரி லேசாக அந்த பாகை கிளறிக்கிட்டே இருக்கணும். இல்லைனா அடியில் இருக்கிற பாகு ஒரு பதத்துலையும் மேலே அந்த பாகு பதம் கம்மியாகவும் இருக்கும். அதனால் இது மாதிரி லேசாக கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி பாகு கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்மளுடைய வெல்லத்தில் வரக்கூடிய முதல் பதம் செக் பண்ணலாம். முதல் பதம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க பிசுக்கு பதம். பிசுக்கு பதம்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் இந்த மாதிரி கரண்டியில் பாருங்கள், எப்போவுமே பதம் செக் பண்ணும்போது கரண்டியை அந்த வெள்ளைப்பாகில் நனைச்சிட்டு இப்படி நீங்கள் வடியை விட்டுட்டு இந்த கீழே எண்டில் அந்த ஒரு ட்ராப் அளவுக்கு அந்த கரண்டியில் நிற்கிது பாருங்கள் பாகு, அந்த இடத்துல தொட்டு செக் பண்ணிங்கனாக்க உங்களுக்கு கரெக்டான பதம் தெரியுதுங்களா? அந்த கரண்டியில் கடைசியில் எல்லா பாகும் கீழே இறங்கின பிறகு ஒரு சொட்டு, ஒரு ட்ராப் மட்டும் நிற்கும். அதை தொட்டு நீங்கள் எப்போயுமே பதம் செக் பண்ணுங்கள். இப்போது ஃபஸ்ட்டு பதம் பிசுக்கு பதம். இது இந்த பாகை தொட்டு 2 விரலுக்கு இடையில நீங்கள் இந்த மாதிரி ஒட்டி எடுக்கும்போது கம்பியெல்லாம் எதுவும் ஃபார்ம் ஆகாது. பிசுப்பாக இருக்கும். லேசான ஒரு பிசுப்பு தன்மை தெரியும் உங்களுக்கு. அந்த விரலில் பார்த்தாலே தெரியும். கம்மெல்லாம் நம்ம தொட்டோம்னா எப்படி கையில் ஒட்டும், லேசான ஒரு பிசுப்பு தன்மை தெரியும். இதுதான் வெல்லத்தில் வரக்கூடிய முதல் பதம் பிசுக்கு பதம். இது நம்ம வெள்ளை சீடை, வெள்ளத்தில் புட்டு செய்வாங்க, வெள்ளை புட்டு, அப்புறம் இனிப்பு அவல் ஊற வச்சு அதில் வெல்லம் சேர்ப்பாங்க இல்லையா, அந்த இனிப்பு அவல், இதுக்கெல்லாம் இந்த பிசுக்கு பதம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுதான் வெல்லத்துடைய முதல் பதம். இப்போது இந்த 2 நிமிஷத்தில் இது பதம் நமக்கு வந்துருச்சு. பாகு கொதிக்க ஆரம்பித்து 2 நிமிஷத்தில் இந்த பிசுக்கு பதம் வந்துருச்சு. பிசுக்கு பதம் வந்ததுலேருந்து கரெக்டாக ஒரு 6-7 நிமிஷம் கொதிக்க வச்சுருங்க மீடியம் ஃப்ளேமில். கொதிக்க வச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பதம் செக் பண்ணலாம். இப்போது அடுத்த பதம் செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி முழுக்க ஃபுல்லாக நிறைக்க எடுக்க வேண்டாம், பாதி அளவுக்கு எடுத்து இதில் தான் நம்ம பாக விட்டு பதம் செக் பண்ண போகிறோம். பிசுக்கு பதம் வந்ததுலேருந்து ஒரு 7 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதித்த பிறகு நம்மளுடைய 2வது பதம் தக்காளி பதம் அப்படிங்கிற பதம் வந்துடும்.
இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பதம்ங்க. பாருங்கள், 7 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் பாகு நல்லா இந்தளவுக்கு திக்காக வந்திருக்கு. இந்த தக்காளி பதம் வந்து தள தக்காளி பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாஃப்ட் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. சாஃப்ட் பால் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பதம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வேறு எதுக்கு இல்லைங்க, நம்மளுடைய அதிரசம் ரெசிபிக்கு. இப்போ பாருங்கள், இந்த பதத்தை நீங்கள் தொட்டு இது மாதிரி இந்த பாகு செக் பண்ணிங்கன்னா ஒரு லேசான கம்பி வருது பாருங்கள். இந்த ஒரு கம்பி பதம்னு சொல்லலாம். இந்த ஒரு கம்பி பதம் வந்த பிறகு நீங்கள் இந்த பாகை எடுத்து தண்ணியில் விட்டு செக் பண்ணிங்கனாக்கா அந்த தக்காளி பதம் நமக்கு கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு நான் விட்டு காமிக்கிறேன். இதுதான் வந்து நம்ம அதிரசத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய பதம்ங்க. பாருங்கள், பாகு அடியில் நல்லா செட்டில் ஆகுது. இது உங்களுக்கு கையில் அப்படியே கலெக்ட் பண்ண வரும். ஆனால் ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஒரு பதத்தில் இருக்கும். கையில் இந்த பாகை ஒன்றா திரட்டி உங்களுக்கு கையில் அப்படியே எடுக்க வரும். தண்ணியிலேருந்து எடுக்க வரும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். தக்காளி மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால இது தக்காளி பதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பதம் தான் நம்ம அதிரசத்துக்கு வைக்கக்கூடிய பதம். இந்த பதம் வந்த பிறகு ஸ்டவ்வில் இருக்கிற அந்த சக்கரை பாகில் அல்லது அந்த வெள்ளைப்பாகில் நம்ம மாவை சேர்த்து அதிரசம் ரெடி பண்ணால் அதிரசம் ரொம்ப பர்ஃபெக்டாக வருங்க. அதிரசம் ரெசிபி நம்ம சேனலில் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். டேஸ்டியான இதே மாதிரி பாகுப்பதம் பார்த்து செய்யக்கூடிய சூப்பரான செட்டிநாடு அதிரசம் ரெசிபி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போது 3வது பதம் பார்த்திங்கன்னா டங்கு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு இந்த தக்காளி பதம் வந்ததில் இருந்து ஒரு 3 நிமிஷத்தில் இந்த டங்கு பதம் வந்துடுங்க. அதனால் எப்பயுமே அந்த அதிரசத்துக்கான பதம் வந்த உடனே நம்ம மாவை சேர்த்துடணும். இல்லைனா பாகு ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளேயே அடுத்த பதத்துக்கு போயிடும். அது வந்து டங்கு பதம். இல்லைனா 2 கம்பி பதம். இப்போ பாருங்கள், 2 ஸ்ட்ரிங் விழுகுது பார்த்தீங்களா? இந்த கரண்டியிலேருந்து நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, 2 ஸ்ட்ரிங் விழுகும். அது வந்து 2 கம்பி பதம். வெள்ளத்தை பொறுத்தவரை அது டங்கு பதம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பாகு பதத்தை நம்ம செக் பண்ணுறதுக்கு தண்ணியில் விட்டு பார்த்தோன்னா நமக்கு தக்காளி பதத்தை விட நல்ல திக்காகவும் அதே சமயம் கையில் எடுக்கிறதுக்கு நல்ல ஹார்டாகவும் இருக்கும். இப்படி எடுத்து உங்களுக்கு நல்லா கையில் வந்து உருட்ட வரும். நல்ல ஒரு கனமான பால் மாதிரி நல்லா உருட்ட வரும் பாருங்கள். ரொம்ப நேரத்துக்கு இந்த பதம் வந்து இப்படியே இருக்கும். இதை எதனால் டங்கு பதம் அப்படின்னு சொல்கிறாங்கனாக்க, நீங்கள் ஒரு பிளேட்டில் இந்த இதை போட்டிங்கனாக்க டக்குன்னு உங்களுக்கு அந்த டங்குன்னு சத்தம் கேட்கும். அதனால இதை வந்து டங்கு பதம் சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு ஒரு பிளேட்டில் இதை போட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்களா? இது இப்படி ஒரு பிளேட்டில், ஒரு சில்வர் பிளேட்டில் போட்டிங்கன்னா டங்குன்னு ஒரு சத்தம் கேட்குது இல்லைங்களா? இதுதான் வந்து டங்கு பதம். இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மனோகரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரெசிபிக்கு. அப்புறம் செட்டிநாட்டில் வந்து மனகோலம் அப்படின்னு செய்வாங்க. இதுக்கெல்லாம் வந்து இந்த டங்கு பதம் கரெக்டாக இருக்கும். சக்கரை பொங்கலும் இந்த மாதிரி பதம் வச்சு அதில் நீங்கள் அரிசி பருப்பு வேக வச்சு சேர்த்து செஞ்சு பாருங்கள். சக்கரை பொங்கல் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு 4வது பதம் என்னன்னு பார்க்கலாம். கண்ணாடி பதம், அப்படி இல்லைன்னா கெட்டி பதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த டங்கு பதம் வந்ததுலேருந்து ஒரு 1லேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளே இந்த கெட்டி பதம் இல்லைனா கண்ணாடி பதம் வந்துடுங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னா, கடலை மிட்டாய் செய்கிறதுக்கு, எள்ளு உருண்டை, கடலை உருண்டை, அந்த மாதிரியான உருண்டை வகைகள் செய்கிறதுக்கு எல்லாமே இந்த கண்ணாடி பதம் அப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். கெட்டி பதம் இல்லைனா கண்ணாடி பதம். இது எதனால கண்ணாடி பதம் அப்படின்னா, இந்த பாகை தண்ணியில் இந்த மாதிரி லென்த்தாக ஒரு நீளமான ஷேப்பில் விட்டுட்டு உங்களுக்கு ஈஸியாக கையில் எடுக்க வரும். பார்க்குறதுக்கு நல்ல ஷைனிங்காக பளபளப்பாக கண்ணாடி மாதிரி இருக்கும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கண்ணாடியை உடைக்கிற மாதிரி இந்த பாகு வந்து அப்படியே, இந்த பாகு நம்ம தண்ணியிலேருந்து எடுத்துக்கோங்க, இது வந்து இப்படி உடைக்க வரும் பாருங்கள். இந்த மாதிரி பாருங்கள், கண்ணாடியை நம்ம எப்படி ஒரு கண்ணாடி வளையல் உடைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இது வந்து உடைக்க வரும். இதுதான் கண்ணாடி பதம். இது வந்து நம்ம கடலை மிட்டாய், எள்ளுருண்டை, அப்புறம் கடலை உருண்டை, பொட்டுக்கடலை உருண்டை இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய பதம். இது தாங்க நம்ம வெள்ளத்துடைய ஃபைனல் ஸ்டேஜு. பாருங்கள், இந்த டைமில் நீங்கள் இதில் வந்து வேர்க்கடலையோ இல்லை வேர்க்கடலையை பொடி பண்ணியோ இல்லை முழுசாவோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நெய் தடவின பிளேட்டில் கொட்டி நீங்கள் பீஸ் போட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக உங்களுக்கு அந்த ரெசிபீஸ்லாம் கிடைக்கும். இதுதான் நம்ம வெள்ளத்துடைய கடைசி ஸ்டேஜு. இதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்தில் நமக்கு வெல்லம் வந்து கருகின வாடை வர ஆரம்பிச்சிடும். அதனால் இதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வேறு எந்த ஒரு ரெசிபியும் செய்ய முடியாது. இப்போது ஓரளவுக்கு நம்ம வெள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த பதங்கள் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு சர்க்கரையில் என்னென்ன மாதிரியான ஸ்டேஜஸ் இருக்குது, அது எதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நம்ம இதோட கண்டினியூட்டியாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு அதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு 1/2 கப் அளவு சர்க்கரையில் நான் இந்த டெமோவுக்கு எடுத்திருக்கேன். அந்த சர்க்கரையை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போது சர்க்கரையில் தண்ணி சேர்த்துக்கலாம். எப்பயுமே தண்ணி சேர்க்கும் போது சர்க்கரையில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நனைகிற அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் என்னங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
இப்போ பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அந்த நீங்கள் ஊற்றின அந்த கொஞ்சோண்டு தண்ணியிலேயே அந்த சர்க்கரை வந்து முழுசாக அதுவே நனைஞ்சிரும். இதுதான் வந்து நனைகிற அளவுக்கு தண்ணி சேர்க்கறது. ஒரு சில பதார்த்தங்களுக்கு நனைகிற அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுதான் நனைகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுறது. இதுவே மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் ஒரு 1/4 டம்ளருக்கும் கம்மியாக சேர்த்திங்கன்னா அதுதான் வந்து சக்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்க்கறது. இப்போ பாருங்கள், இது வந்து சக்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்க்கறது. நம்ம இன்றைக்கி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த சக்கரை கரையிற வரைக்கும் நல்லா கரைச்சிக்கலாம். சக்கரை கரைஞ்ச பிறகு கண்டிப்பாக வந்து நல்லா லோ ஃப்ளேமில் சிம்மில் மாற்றிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த பதங்கள் செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது நமக்கு சக்கரை கரைஞ்சி ஒரு 4 நிமிஷம் சிம்மிலேயே கொதிச்சிருக்கு. 4 நிமிஷம் கொதித்த பிறகு நமக்கு வரக்கூடிய முதல் பதம் சர்க்கரையில் வந்து பிசுக்கு பதம். இந்த பிசுக்கு பதம் உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். வெள்ளத்தில் எப்படி நமக்கு அந்த பாகை தொட்டு கையில் டச் பண்ணி பார்க்கும்போது பிசுபிசுப்பாக இருந்ததோ அதே மாதிரி இதுவும் வந்து பிசுக்கு பதமும் ஒரு மாதிரி பிசுபிசுப்பாக இருக்கும். கம்பியெல்லாம் நமக்கு ஃபார்ம் ஆகாது. கரண்டியோடைய எண்டில் அந்த பாகை தொட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு கம்மை கையில் தொட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். இதுதான் குலோப் ஜாமுனுக்கு நம்ம வைக்கக்கூடிய முதல் பதம், பிசுக்கு பதம். இதுக்கு மேலே போச்சுன்னா குலோப் ஜாமுன் வந்து நம்ம சக்கரை பாகில் வந்து ஊறாது. இதுதான் வந்து குலோப் ஜாமுனுக்கு ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து சக்கரை கரைஞ்சலேருந்து ஒரு 4 நிமிஷத்துலேயே நமக்கு வந்துடும். இப்போது பிசுக்கு பதம் வந்ததில் இருந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கனாக்க 2வது பதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரை கம்பி பதம் வந்துடும். பிசுக்கு பதம் குலோப் ஜாமுனுக்கு வச்சோம் இல்லையா, அதிலிருந்து ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு வர்றது வந்து அரை கம்பி பதம். இப்போ பாகை தொட்டு இந்த மாதிரி விரல்களுக்கு இடையில் ஒட்டி எடுக்கும் போது ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகும். ஆனால் அது ரொம்ப தூரத்துக்கு நம்மளால் இழுக்க முடியாது, சட்டுன்னு கட் ஆகிடும். இதுதான் வந்து அரை கம்பி பதம். இந்த அரை கம்பி பதம் வந்து லட்டு, பூந்தி, அப்புறம் சாஃப்ட் மைசூர் பாக் இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது. இதுக்கப்புறம் ஒரு 4 நிமிஷத்தில் நமக்கு ஒரு கம்பி பதம் வந்துடும். அரை கம்பி பதம் வந்ததுலேருந்து ஒரு 4 கிடையாது 3 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் வந்துடும். நீங்கள் பாகை இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து இப்படி அதை வடிய விட்டிங்கன்னா ஒரு கம்பி மாதிரி வருது பாருங்கள், ஸ்ட்ரிங்கு. அது லேசான கம்பி பதம். இதுதான் வந்து ஒரு கம்பி பதம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் பாகை தொட்டு செக் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கம்பி ஃபார்ம் ஆகுது பாருங்கள். இதுதான் வந்து ஒரு கம்பி பதம். இந்த ஒரு கம்பி பதம் வந்து நம்ம பாதுஷா, அப்புறம் சீர் மைசூர் பாகுன்னு சொல்லுவாங்களே, ட்ரெடிஷ்னலான பொறுபொருன்னு இருக்கக்கூடிய மைசூர் பாகு, அப்புறம் ஜாங்கிரி, இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது இந்த ஒரு கம்பி பதம் தான். இது வந்து அரை கம்பி பதம் வந்ததுலேருந்து ஒரு 3 நிமிஷத்தில் கரெக்டாக நமக்கு வந்துடும். இப்போது ஒரு கம்பி பதம் வந்ததுலேருந்து இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா நம்மளுடைய 4வது பதம் வந்து பார்த்திங்கனாக்க 2 கம்பி பதம் வந்துடும். சர்க்கரையில் வரக்கூடிய 2 கம்பி பதம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கரண்டியில் அந்த பாகை எடுத்து ஊற்றும் போது நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கம்பி மாதிரி தெரியுது பாருங்கள் அந்த பாகு. இதுதான் வந்து 2 கம்பி பதம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அந்த சக்கரை பாகை தொட்டு 2 விரல்களுக்கு இடையில ஒட்டி எடுக்கும் போது 2 கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகும். பாகு நல்லா திக்காக இருக்கும். உங்களுக்கு கையில் தொடும் போதே தெரியும், நல்லா திக்கான ஒரு பதத்தில் இருக்கும். நீங்கள் இப்படி ஒட்டி எடுக்கும்போது 2 கம்பி ஃபார்ம் ஆகுது பாருங்கள். இதுதான் வந்து 2 கம்பி பதம். இது வந்து இந்த மாதிரி சக்கரை பாகில் செய்யக்கூடிய உருண்டைகள், அப்புறம் சில பர்பி, இதுக்கெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த பதத்தில் செய்யும்போது அந்த பர்பியில் வந்து மேலே சக்கரை பூத்த மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் அந்த 2 கம்பி பதம் வந்ததுலேருந்து இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுன்னா நமக்கு 5ஆவதாக கிடைக்கக்கூடிய பதம் வந்து தக்காளி பதம். இதுவும் வந்து எப்படி வெள்ளைப்பாகில் நமக்கு தக்காளி பதம் கிடைச்சதோ அதே மாதிரி இந்த சக்கரை பாகலையும் நல்லா சாஃப்டான தக்காளி பதம் கிடைக்கும். தண்ணியில் விட்டு நம்ம எடுத்து செக் பண்ணணும். இது வந்து சக்கரையில் செய்யக்கூடிய அந்த சக்கரை அதிரசத்துக்கு ஒரு பர்ஃபெக்டான பதம். நல்லா சாஃப்டான பால் மாதிரி இருக்கும். இந்த தக்காளி பதம் வந்ததுலேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா, அதாவது சிம்மிலே கொதிக்க வச்சிங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய 6வது ஸ்டேஜ், 6வது பதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முத்து பதம், இல்லைன்னா கெட்டி பதம்னு சொல்லுவாங்க. மிட்டாய் வகைகளுக்கெல்லாம் இந்த பதம் தான் யூஸ் பண்ணுவாங்க. முத்து பதம் வந்து தண்ணியில் நீங்கள் இப்படி போட்ட பிறகு இப்படி உங்களுக்கு நல்லா கையில் ஹார்டாக எடுக்க வரும். எப்படி நம்ம சக்கரை வெள்ளைப்பாகில் வந்து டங்கு பதம் வந்தது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். இது திரும்ப நீங்கள் தண்ணியில் போட்டிங்கனாக்கா பாருங்கள், நல்லா முத்து மாதிரி இருக்கும். தண்ணியில் போட்டிங்கன்னா அதே மாதிரி முத்து மாதிரி ஷேப்பில் கரையாமல் இருக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கு ஒரு முத்து மாதிரி இருக்குல்ல, கரையாது. ரொம்ப நேரத்துக்கு இந்த பதம் இந்த தண்ணியில் இருக்கும். இதுதான் வந்து முத்து பதம். இது வந்து மிட்டாய் வகைகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க.
இந்த முத்துப்பதம் வந்ததுலேருந்து இன்னும் ஒரு 3 நிமிஷம் சிம்மிலே வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா நமக்கு முத்துப்பதத்துக்கு அடுத்து கிடைக்கக்கூடிய பதத்துக்கு பேர் வந்து நார்பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சர்க்கரையில் நமக்கு கிடைக்கக்கூடிய 7வது பதம் நார்பதம். இந்த நார்பதம் வந்து நீங்கள் தண்ணியில் அந்த பாகு பார்த்தீங்கன்னா விடுறதுக்கு முன்னாடி நல்லா நுரைச்சி வந்துருச்சு பாருங்கள். நல்லா நுறையா வரும். நீங்கள் கரண்டியை எடுத்து இப்படி வடிய விடும்போது நல்லா இப்படி விட்டு விட்டு விழுகும். இதுதான் வந்து நார்பதம். முதல்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் 2 கம்பி பதம்லாம் அப்படி ஸ்ட்ரிங்கு மாதிரி விழுந்துச்சு. இப்போ நார்பதம் வந்தோடனே இந்த பாகு வந்து விட்டு விட்டு விழுகும். இதை தண்ணியில் விட்டு இப்போ இந்த மாதிரி எடுத்துட்டு நீங்கள் அந்த பாகை வந்து உங்களுக்கு அப்படியே நார் மாதிரி இழுக்க வரும். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா சோன் பப்படியெல்லாம் செய்கிறதுக்கு இந்த பதம் தான் யூஸ் பண்ணுவாங்க. சோன் பப்படி அப்புறம் ஜவ்வு மிட்டாயெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய பதம் வந்து இந்த நார் பதம் தான். பாருங்கள், இந்த மாதிரி இழுத்து இழுத்து இதில் மாவை டஸ்ட் பண்ணி தான் நம்ம சோன் பப்படிலாம் ரெடி பண்ணுறாங்க. இதுதான் வந்து நம்மளுடைய சர்க்கரையில் கிடைக்கக்கூடிய 7வது பதம். ரொம்ப நேரத்துக்கு இதே பதத்தில் உங்களுக்கு இந்த பாகு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரிங் மாதிரி உங்களுக்கு இழுக்க வரும். இந்த நார் பதத்திலே இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ நார்பதத்துக்கு அடுத்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் 8வது பதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரமல் தாங்க. கேரமல்னால் சர்க்கரை வந்து ஒரு மாதிரி டார்க்கான கலருக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நார்பதம் வந்ததுக்கு அப்புறமும் நீங்கள் சிம்மிலேயே வச்சு இந்த சர்க்கரை பாகை கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி திரும்ப சர்க்கரை மாதிரியே நமக்கு நம்ம முதல்ல போட்டோம் இல்லையா சர்க்கரை, அதே ஸ்டேஜுக்கு நம்மளுடைய இந்த பாகு வந்து வரும். அதுதான் வந்து அந்த மாதிரி சக்கரை மாதிரி வந்து அதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா கல்லுப்பு மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு வரும். நம்ம அதுக்கப்புறம் தண்ணியெலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிறேன். இந்த பதம் வந்து நம்ம இந்த கேரமல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா சில அல்வாக்கெலாம் செய்யும் போது நீங்கள் ஒரு இந்த மாதிரி கேரமல் ரெடி பண்ணி அதை வந்து நீங்கள் அதில் சேர்த்திங்கன்னா அல்வாவோட கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தொடர்ந்து மிக்ஸ் பண்ணும்போது அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு உங்களுக்கு அப்படியே திக்கான ஒரு பதம் வந்துடும். நான் உங்களுக்கு அது தெரியணுங்கிறதுக்காக அப்படியே காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா நுரைச்சி வெறும் நுரை மட்டும்தான் இருக்குது. இப்போ இதை வந்து கலக்கும் போது அப்படியே நமக்கு சக்கரை மாதிரியே வந்துடும். குறப்பாக சக்கரையில் லேசாக தண்ணி பட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு ஃபஸ்ட்டு வரும். பாருங்கள், இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி முதல்ல வந்த பிறகு இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் இதே மாதிரி ஸ்டெப்பில் வச்சு கலந்து கொடுக்கும்போது கல்லுப்பு மாதிரியான ஒரு ஸ்டேஜ் வரும். பார்த்திங்களா, சக்கரை மாதிரியே வந்துருச்சு. சக்கரையில் லேசாக தண்ணி பட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்துருச்சு. இது இன்னும் 2 நிமிஷத்துக்கு நீங்கள் இதே மாதிரி ஸ்டவ்வில் வச்சு கிளறும் போது அடுத்தடுத்த ஸ்டேஜ் எப்படி வருதுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்தடுத்த ஸ்டேஜ் வந்து ஒரு 2 நிமிஷத்துலேயே உங்களுக்கு ரெடியாகி வந்துடும். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள், கல் உப்பு போட்டு நம்ம பாத்திரத்தில் வறுத்தோன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இது மாதிரி கட்டி கட்டியாக வரும். இது இன்னொரு 2 நிமிஷத்துக்கு நீங்கள் இதே மாதிரி தொடர்ந்து கண்டினியூஸாக கிளறும் போது கொஞ்சம் இலக்கம் கொடுத்து லிக்விடாக மாற ஆரம்பிக்கும். உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். லேசாக ஈரப்பதம் தெரியுது பாருங்கள். அதில் பாருங்கள், நல்லாவே உங்களுக்கு எல்லா சர்க்கரையும் திரும்ப உருக ஆரம்பித்து லிக்விடான பதத்துக்கு வந்துடும். சர்க்கரையுடைய கலரும் ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக மாறிக்கிட்டே வரும். இப்போ எல்லா சர்க்கரையும் கரைஞ்சி இன்னொரு 2 நிமிஷத்தில் நல்ல ஒரு லிக்விடான ஸ்டேஜ் வந்துடும். அதுதான் வந்து நம்மளுடைய கேரமல். இது நான் சொன்ன மாதிரி அல்வா வகைகளுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த கேரமல் இன்னும் ஒரு தேன் மாதிரியான பதத்துக்கு ஒரு கலருக்கு வந்த பிறகு இதில் வந்து நீங்கள் முந்திரி பருப்பை 1-2 உடச்சி போட்டு ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு நெய் தடவின பிளேட்டில் கொட்டி ஆற விட்டிங்கன்னா அப்படியே கண்ணாடி மாதிரி உங்களுக்கு ஆறின பிறகு எடுக்க வந்துடும் இந்த கேரமல். அதை 1-2 உடச்சிட்டு நீங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் லைட்டாக குறப்பாக பொடி பண்ணிவிட்டு இந்த ஐஸ்கிரீம் பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீமுக்கெலாம் சேர்க்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீமுக்கு செய்யக்கூடிய கேரமல் இந்த ஸ்டேஜில் தான் இருக்கும். இது வந்து நான் சொன்ன மாதிரி சர்க்கரையுடைய கடைசி ஸ்டேஜ். இதுக்கப்புறம் சர்க்கரை வந்து கரிஞ்சு போயிடும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் வெல்லம் அப்புறம் சர்க்கரையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பதங்களும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தீபாவளிக்கு நீங்கள் செய்யக்கூடிய பலகாரங்களுக்கு ஒவ்வொரு பதமும் எப்படி செக் பண்ணுறங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் 4 Star Studios சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.